அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக 6வது நாள் தராவீஹை நாம் நிறைவு செய்து அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் யாரெல்லாம் நோன்பு நோற்றிருந்தார்களோ அவர்களுடைய நோன்பை அல்லாஹ் முழுமையான முறையிலே கபூல் செய்வானாக. யாரெல்லாம் மிகுந்த சிரமத்தோடு வெயிலில் சிரமப்பட்டு தொழுகையை நிலைநாட்டுவதற்காக பள்ளியை தேடி வந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த கூலிகளை வழங்குவானாக. ரமலான் மாதத்திலும் இறை இல்லங்களின் பக்கம் ஒதுங்காமல் இறை செய்திகளை கேட்காமல் இறையச்சத்தை தரக்கூடிய அமல்களை செய்யாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் என்னும் நேர்வழியை காமிப்பானாக. கணித்திற்குரியவர்களே, உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கத்தை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். தான் நன்மை செய்தாலும் பாவம் செய்தாலும் தான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதில் மட்டும் யாருக்கும் ஆசை குறைவது அல்ல. எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம். எல்லோரும் அதற்காகத்தான் வாழுகின்றோம். நாம் எல்லோரும் சொர்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கமாகிறது 4 விதமான மனிதர்களை நேசிக்கிறது. இந்த ரமலானில் அந்த 4 பண்புகளை நமக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். இந்த 4 பண்புகளை கொண்ட மனிதர்கள் தான் சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்று சொர்க்கமே விரும்புகிறது. ஒரு மனிதனை சொர்க்கம் விரும்புறதுனா சாதாரண விஷயமா? சொர்க்கமே விரும்புகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே முதல் மனிதரை குறித்து சொன்னார்கள், தாலிஉல் குர்ஆன், குர்ஆனோடு தொடர்பு உள்ளவர், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர். இந்த குர்ஆனோடு தொடர்பு கொண்ட மனிதர் சொர்க்கத்திற்குள் வர வேண்டும் என்று சொர்க்கம் அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்தியை சொன்னார்கள். அதில் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு ஹஸனத்துன் வல் ஹஸனத்து பிஅஷரி அம்சாலிஹா. யார் அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரே ஒரு எழுத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு எழுத்திற்கு பகரமாக ஒரு நன்மையை வழங்குகின்றான். அந்த ஒரு நன்மை 10 நன்மைக்கு சமமாக இருக்கும். அல்லாஹ் கொடுக்கிற நன்மை என்னதாங்க? ஒரு நன்மை தான். ஆனா அந்த ஒரு நன்மை 10 நன்மைக்கு சமமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லி காமித்தார்கள், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்றதே ஒரு எழுத்து நான் சொல்லல, மாறாக வலாக்கின் அகூலு அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுல் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம்ல அலிஃப் இருக்க அது ஒரு எழுத்து, லாம் இருக்கே அது ஒரு எழுத்து, மீம் இருக்கே அது ஒரு எழுத்து. இந்த 3 எழுத்துக்கு 3 நன்மைகள் வழங்கப்படுகிறது. அந்த 3 நன்மைகள் 30 நன்மைக்கு சமமாக இருக்கிறது. சகோதரர்களே, குர்ஆனை ஓத தெரியவில்லை என்கின்ற கவலை நமக்கு வேண்டாம். எனக்கு எதுவுமே பார்த்து ஓத தெரியாதே என்கின்ற அச்சம் நமக்கு தேவையில்லை. நமக்கு எந்த சூறாக்கள் மனனமாக இருக்கிறதோ, நமக்கு எந்தெந்த சின்ன சின்ன ஆயத்துகள் மனனமாக இருக்கிறதோ அதை நாம் ஓதிக்கொண்டாலும் போதும், அல்லாஹ் அதற்கும் நன்மையை கொடுக்குகின்றான். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறில் ஒரு சஹாபியினுடைய வரலாறை இமாம்கள் எழுதி காமிப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் போர்க்களத்திற்காக மதீனாவை விட்டும் 1500 கிலோமீட்டர்கள் தள்ளி சென்று விடுகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, மதீனாவில் ஒரு ஜனாசா விழுந்து விட்டது, மதீனாவில் ஒரு சஹாபி இறந்து விட்டார், அவருக்கு நீங்கள் தான் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும், நீங்கள் தான் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நான் 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் அல்லவா இருக்கின்றேன், நான் எப்படி ஜனாசா தொழுகை நடத்த முடியும்? நாயகமே,
நீங்கள் அனுமதித்தால், நீங்கள் விரும்பினால், நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு நான் மதீனாவை காமிக்கின்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கைகளை வைத்து விளக்குகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் இருக்கக்கூடிய இடத்திலே மதீனா தெரிகிறது. அந்த சஹாபிக்கு ஜனாசா தொழுகையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி விடுகின்றார்கள். நடத்திவிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவருக்கு நான் ஜனாசா தொழ வைக்கணும்னு அப்படி என்ன வந்துருச்சு, அப்படி என்ன அமல் செஞ்சிருக்கார் அந்த சஹாபி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவருடைய ஜனாசாவில் கலந்துக்கிறதுக்கு 1,40,000 மலக்குமாருங்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு சப்புல 70,000 பேர் நிற்கிறோம். ஒரு சப்புக்கு எத்தனை பேர் நிற்கிறோம்? 70,000 பேர் நிற்கிறோம். நாங்கள் கலந்துக்க வந்திருக்கோம். நாங்கள் வந்ததுனால நீங்கள் தான் தொலை வைக்கணும். அப்படி என்னங்க அவர் அமல் செஞ்சார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வஇன் குன்து காயிமன் தக்ரஉ சூரத்துல் இக்லாஸ் வஇன் குன்து ராகிபன் தக்ரஉ சூரத்துல் இக்லாஸ். அவர் நின்ன நிலைமையிலும், உட்கார்ந்த நிலைமையிலும், பயணிக்கும் நிலைமையிலும், வேலை செய்யும் நிலைமையிலும் அவர் குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதிக்கொண்டே இருந்தார். இது போதாதா? குல் ஹுவல்லாஹ் சூரா தெரியாத ஆளா யாராவது நம்ம இருக்கிறோமா? குல் ஹுவல்லாஹ் சூரா சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும். குல் ஹுவல்லாஹ் சூராவை யார் வழமையாக ஓதி வருகின்றாரோ அவருடைய ஜனாசாவிற்கு 1,40,000 மலக்குமார்கள் வருகை தருவார்கள். இந்த ரமலான்ல நம்ம குர்ஆனோடு என்ன தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய மாதமே இந்த ரமலானுடைய மாதம் தானே. இறங்கிய இந்த மாதத்தில் குர்ஆனோடு என்ன தொடர்பை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் யாராவது ஒரு குர்ஆனை 30 ஜுஸுக்களை ஓதி முடிக்க வேண்டும் என்று பிரியப்பட்டால், 30 ஜுஸுக்களை ஓதி முடிக்க வேண்டும் என்று பிரியப்பட்டால் அவர் 3 முறை சூரத்துல் இக்லாஸை ஓதிக்கொள்ளட்டும், 3 முறை குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கட்டும். ஒரு குல் ஹுவல்லாஹ் ஓதுனா 10 ஜுஸு ஓதுன நன்மை கிடைக்கும். 2 குல் ஹுவல்லாஹ் 20 ஜுஸு, 3 குல் ஹுவல்லாஹ் 30 ஜுஸு ஓதிய நன்மை கிடைக்கும். இதை தொடர்ந்து குர்ஆன் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னாங்க. அதனால தான் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மனிதர்களை சொர்க்கம் தான் பக்கம் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஃபிதுல் லிசான். ஹாஃபிதுல் லிசான், நாவை பேணி பாதுகாத்தவரை சொர்க்கம் தனக்குள்ளே அடக்கி கொள்ள வேண்டும் என்று பிரியப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அருமை தோழர்களே, என்னிடத்தில் யார் தன்னுடைய 2 உதடுகளுக்கு மத்தியிலும் 2 தொடைகளுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்கின்றேன் என்று யார் என்னிடத்தில் வாக்குறுதி கொடுக்கின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பெடுக்கின்றேன். ரெண்டையும் பாதுகாத்துட்டா போதும். நம்ம சொர்க்கத்துக்கு யார் பொறுப்பு? ரசூலுல்லாஹ் பொறுப்பு எடுத்துக் கொள்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, நீங்கள் ஒரு மனிதரை ஏளனம் செய்து பேசுவது, கேலி செய்து பேசுவது, உருவ கேலி செய்வது, ஒரு மனிதரை பற்றியான நிற கேள்வி செய்வது, தொழில் கேள்வி செய்வதெல்லாம் கடுமையான விஷ நிறைந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கொண்டு கடலிலே கடந்தால் கடலே விஷமாக மாறிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. ஹாஃபிதுல் லிசான். இன்னைக்கு நாக்க நம்ம எவ்வளோ பேணி பாதுகாக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரமலான்ல யாரை பற்றியாவது நம்ம பேசாமல் இருந்திருக்கிறோமா? இப்போ ஒரு 6 நாள் போச்சு இல்லையா? இந்த 6 நாளில் அவன் யாரையாவது ஒரு ஆளை பற்றியா நம்ம பேசாமல் இருந்திருக்கிறோமா? ஹாஃபிதுல் லிசான், நாக்கை பேணி பாதுகாத்தவரை சொர்க்கம் விரும்புது. நீ வா, நீ எனக்கு தான் வேணும், உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொர்க்கம் நேசிக்கிறதே. இன்னைக்கு அந்த நாவை அடக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். சில பேர் சொல்கிறது உண்டு, நான் நோன்பு வைக்கலை, நான் எப்படி இருந்தால் என்ன? நோன்பு வைக்காதவங்க தான் ரமலான் மாதத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்கணும். சில பெண்கள் நினைப்பது உண்டு, நம்ம தான் நோன்பு வைக்கலையே, நம்ம என்னத்தை செஞ்சு என்னத்துக்கு, அதனால் நம்ம பாட்டுக்கு எங்கேனாலும் உட்காருவோம், எதனாலும் பேசுவோம், எப்படினாலும் இருக்கலான்னு இருக்கிறோம். இல்லவே இல்லை. நோன்பு வச்சவங்களுக்கு கூட அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க. ரமலான்ல நோன்பு வச்சுட்டப்பா,
நோன்பு வைக்காதவர்கள் கூடுதலாக பேணுதலாக இருக்கணும். ஏன்னா கட்டாய கடமையே நம்ம செய்யலையே. அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒழுக்கத்தை கையாளுவதற்கல்லவா நாம் முயற்சிக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது சொர்க்கம் விரும்பக்கூடிய மனிதர்களை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முத்இமுல் ஜீரான். முத்இமுல் ஜீரான், அண்டை வீட்டார்களுக்கு கொடுத்து உதவுவரை சொர்க்கம் விரும்புகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவிற்கு சொன்னார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி என்னிடத்திலே கடுமையாக வலியுறுத்தினார்கள். அவர்கள் சொல்வதை பார்த்தால் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்னுடைய சொத்திலிருந்து நான் பங்கு கொடுக்க வேண்டும் வரும் போல எண்ணம் எனக்கு தோன்றும் அளவிற்கு அண்டை வீட்டாரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் வலியுறுத்தி சொன்னானே. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உன் அண்டை வீட்டாருக்கு காத்து போவாத அளவுக்கு வீட ஒசரமா நீ கட்டிராதன்னாங்க ரசூலுல்லாஹ். உன் அண்டை வீட்டான் பசியோடு இருக்கும் போது நீ வயிறு முடைக்க சாப்பிட்டால் நீ உண்மை முஸ்லீம் இல்லை என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். நீ நல்ல சால்னா சமைத்தால் அதில் தண்ணியை அதிகப்படுத்தி உன் அண்டை வீட்டாருக்கு கொடு. இன்னும் சொன்னார்கள், உனக்கான இல்லத்தை தேடுவதற்கு முன்னால் உன் அண்டை வீட்டார் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்துவிட்டு நீ வீடு குடி போ என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அண்டை வீட்டாரோட இன்னைக்கு எப்படி நடக்கிறோம்? அவன் முதல்ல நாசமா போகணும், என் கண்ணு முன்னாடி அவன் சீரழிஞ்சு செங்க சமக்கணும், கொஞ்ச நெஞ்ச வரத்துக்கா வாரான். பேசுறோமா இல்லையா சகோதரர்களே? அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடக்கக்கூடியவரை சொர்க்கம் நேசிக்கின்றது. நான்காவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸாயிமு ஃபீ ஷஹ்ரி ரமலான். இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவரை சொர்க்கம் நேசிக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நோன்பு ஏதோ சாதாரண ஒரு அமல் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் வானவர்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை எழுதுகின்றான். நோன்பை பொறுத்தமட்டில் அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, என்னுடைய அடியான் வைக்கக்கூடிய நோன்புக்கு நானே என் அடியானுக்கு கூலியாக ஆகிவிடுகின்றேன். சுப்ஹானல்லாஹ். நம்ம பார்க்கக்கூடிய வேலைக்கு நம்ம ஓனரே நமக்கு வேலை பார்த்து ஆரம்பிச்சு சொன்னால் எவ்வளோ மகிழ்வாக இருக்கும். சம்பளம் கொடுக்கறத விட உன் கூட நானும் ஒரு கை மம்முட்டியை பிடிக்கமான்னு சொல்லி நம்ம கூட பிடிச்சா எப்படி இருக்கும்? அல்லாஹ் அந்த மாதிரி தான் சொல்கிறான், நானே அதுக்கு கூலிங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ இந்த 4 பண்புகள் நம்மள்கிட்ட தயவு செஞ்சு இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம கொண்டு வரணும். குறிப்பாக கொஞ்ச நேரம் தொழுகை முடிஞ்சிட்டு ஒரு திக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. தினசரி நான் சொல்கிறேன், காரணம் நீங்கள் வைக்கிற நோன்பு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அடுத்த ரமலானை இதைவிட சிறப்பாக அடையக்கூடிய நசீப் அல்லாஹ் கொடுத்துருவான். ஒவ்வொரு வக்தும் முடிந்ததோடு நாம் ஏன் அவசரமாக வெளியே போகிறோம் சகோதரர்களை? கொஞ்சம் யோசிங்களேன். தொலை வரணும்னு வந்துட்டோம், லொஹர் தொழுத உடனே அவ்வளோ அவசரமாக நமக்கு என்ன வேலை இருக்கிறது? ஒரு நிமிடம் யோசிங்க. வேலை இருப்பவர்கள் உள்ளே வருவதே இல்லை. வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் உள்ளே வருகின்றோம். உள்ளே வந்ததோடு அவசர வேலை இருப்பதை போன்று வெளியே செல்கின்றோம். அசருக்கு பிறகு திக்ர்ல ஈடுபடுங்க. அசருக்கு பிறகு திக்ர்ல ஈடுபட்டா உஹது மலை அளவிற்கு தர்மம் செஞ்ச நன்மை. மகரிப் தொழுதோட கூட நீங்கள் சுண்ணத்து கூட தொழாம கொஞ்சம் வேகமாக கூட போறீங்க. சரி, அது கூட நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் வயிறு பிரச்சனைகள் இருக்கும், அடுத்தடுத்தான காரியங்கள் இருக்கும், தொழுகைக்கு ரெடி ஆகணும். அதை கூட ஏதோ அல்லாஹ் நம்மளை மன்னிச்சு விட்டுருவான். சுபுகுக்கு பிறகு, லுஹருக்கு பிறகு, அசருக்கு பிறகெல்லாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்வோடு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு நெருங்குங்க. நம்ம செய்யறதெல்லாம் கட்டாய கடமை. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தராது. எக்ஸ்ட்ரா ஓட்டி என்ன பார்க்குறோம், ஓவர் டைம் என்ன பார்க்குறோம்? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களா? இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு என்ன செய்வோம்? நல்ல வேலை கிடச்சதுக்கப்புறம் நல்ல ஓட்டி கிடைக்கதான்னு பார்ப்போம். ஏன்னா அதில் தான் சேலரி அதிகமாக இருக்கும். அப்படி தானே? நம்ம கம்பெனியில் நமக்குன்னு தந்த வேலையை பார்க்குறத விட எதில் சம்பளம் கூட இருக்கும்? ஓட்டி பார்க்குறதுலாம் வேலை கூட இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் அல்லாஹ் சொன்ன கட்டாய கடமையை நிறைவேற்றுறதை விட ஓட்டி என்ன அமல் செய்கிறோம், நம்ம அதிகபட்சமாக என்ன அமல் செய்கிறோம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுறதுக்கு. அப்படி அதிகபட்சமான அமல்களை செய்யும் போது தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானில் தயவு செஞ்சு எந்த தொழுகைகளையும் தவற விட்டு விடாதீங்க. தராவியை தவற விட்டுறாதீங்க. குறிப்பாக பர்து தொழுகையை தவற விட்டுறாதீங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்தன் முத்தஅம்மிதன்,
யார் ஒரு பரது தொழுகையை வேணுமென்றே தவறவிட்டாரோ அவர் பெரும் பாவத்தின் வாசலை தொட்டு விட்டார், அவர்தான் பெரிய பாவி என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பவர்கள் நோன்பு நோற்காதவர்கள் என அனைவரும் நல்ல அமல்கள் மீது அதிகமாக கவனம் செலுத்தி அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெற்று சுவனத்திற்கு விருப்பமானவர்களாக சுவனத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி